யோ, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லையா, கேரளாவில் கூட விஜய் கூட்டணி யார் கூட பார்த்தீங்களா? களத்தில் இறங்கும் த்ரிஷா. நினைவிருக்க உங்களுக்கெல்லாம், சென்னை வந்த பிரசாந்த் கிஷோர் 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் யாரும் நினைக்காத அளவுக்கு பயங்கரமாக இருக்கும், அதிலையும் நடிகர் விஜய்க்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் என ஏற்கனவே கொளுத்தி போட்டுட்டு போயிட்டார். அதுக்கு ஏற்ற மாதிரியே இப்ப விஜய் நடத்தும் மாநாடு அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. பார்க்க வந்தவர்கள் எல்லாம் அவருடைய ரசிகர்கள் தான் என அரசியல்வாதிகள் விமர்சனம் வைத்தாலும், உண்மையில் ஒரு மாற்றம் வேணும் என நினைக்கும் மக்களுக்கு அதிகம் கண்ணில் படுவது விஜய் தான். மக்களிடையே படத்தின் மூலம் பிரபலம் அடைந்தது மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும், பாஜக தான் கொள்கை எதிரி, திமுக தான் அரசியல் எதிரி என பேசும் விஜய், நாளை அரசியல் எதிரியை வீழ்த்த கொள்கை எதிரியான பாஜகவுடன் சேர்ந்து கொள்வாரா என்று கேள்வி வருகிறது. இதையெல்லாம் தாண்டி அதிமுக மற்றும் காங்கிரஸ் பற்றி பெரிதாக வாய் திறக்க மறுக்கும் விஜய் போடும் திட்டமே வேறாம். அதாவது, அதிமுகவுடன் உள்ளடி சீக்ரெட் பேசி வந்ததாகவும், 2.5 ஆண்டு நீங்க 2.5 ஆண்டு நாங்க ஆட்சி செய்கிறோம் என விஜய் அதிமுக தரப்பிடம் பேசினாராம். முதல்ல எழுந்து போப்பா தம்பி என அனுப்பி விட்டுட்டாராம் எடப்பாடி. இப்படியான நிலையில் தான் எடப்பாடியும் அதிமுக ஓட்டையும் கொஞ்சம் நம்ம பக்கம் இழுக்கணும், அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் எம்ஜிஆர் அவர்களை உள்ளே இழுத்து பேசி இருக்காரு மாநாட்டில். அது மட்டும் இல்லாம, இன்னும் கொஞ்சம் நாள் போனா த்ரிஷாவும் அரசியலுக்கு வர போறாங்களாம். அப்புறம் என்ன, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரே குஷி. படத்துல வந்தாலே போதும், அவங்க தான் என் தலைவன் என நம்பும் தமிழக மக்களுக்கு தலைவி என்ற முறையில் த்ரிஷாவையும் ஏற்றுக்கொள்வார்கள் என விமர்சனம் பேச தொடங்கி இருக்காங்க. இப்படியான நிலையில் இன்னொரு விஷயம் என்னன்னா, கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி வைத்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக களமிறங்க திட்டமிட்டு இருக்கிறாராம் விஜய். இதுதான் சங்கதி. எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல, அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல, கனவு கூட காண முடியல. எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர். எப்படி கெஞ்ச வச்சவர். ஆனா இப்போ அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியை, எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. இப்படி பொருந்தா கூட்டணியா இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்துன்னு தெரியும்ல. பாஜகவோட உள்ளுக்குள்ள ஒரு உறவை ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா ஒன்று பண்ணிக்கிட்டு, எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடின்னு பலூன் விடுறது, ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடின்னு கொடை பிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது. இது மட்டுமா? ஒரு ரைடுன்னு ஒன்று வந்துட்டா போதும், இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங், அதை காரணம் காட்டி டெல்லிக்கு போறது, அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது. நல்லா நோட் பண்ணணும் மக்களே, அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே.